பொங்கல் வைக்கும் வீடுகளில் கட்டாயம் இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் முருகா என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள். இந்த பண்டிகை செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் அறுவடை காலமாக பார்க்கப்படும் பொங்கல் பண்டிகை நாளில் புது அரிசி பொங்கி வருவதைத்தான் பொங்கல் என நாம் அழைக்கிறோம். இன்றைய நாளில் நாம் பயிர்கள் விளைவுக்கு காரணமாக சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் இந்த வழிபாட்டை நடத்துகிறோம். பொங்கலிடத் தொடங்கும் போது சாணம் அல்லது மஞ்சள் அல்லது சந்தனத்தால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் பிடிக்க வேண்டும். வாழை இலையை விரித்து அதில் அந்த பிள்ளையாரை வைக்க வேண்டும். அதன் இடது பக்கத்தில் ஒரு நாழியில் பச்சை நெல்லை வைக்கவும். ஒரு விளக்கு ஒன்றும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் சிறிது பச்சரிசி, சில கிழங்கு வகைகள், காய்கறிகள், பனம் கிழங்கு ஆகியவை வைக்க வேண்டும். இந்த வரிசையில் கத்தரிக்காய், கருணைக்கிழங்கு, சிறுகிழங்கு, வள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், சீனி அவரைக்காய், பூசணித்துண்டு, பிடிக்கிழங்கு, வெற்றிலை, பாக்கு, பழம் ஆகியவை வைக்க வேண்டும். கிழக்கு நோக்கி நின்றுதான் பொங்கலிட வேண்டும். பால் பொங்கியதும் குளவையிட்டு பொங்கலோ பொங்கல் என உரக்க கூறி மகிழ வேண்டும். உங்களுக்கும் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள்.